everyone, welcome to my ஊர் திருவிழா. ஆக்சுவலா இந்த வீடியோ எதுக்குன்னா, ஊர் திருவிழா அப்படின்னாலே நிறைய அந்த மாதிரி குட்டி குட்டி கடை போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ நாம வந்து சின்ன வயசுல இருக்கும்போது, அது முக்கியமா குழந்தைங்களா இருக்கும்போது, அது ஃபீமேலா இருக்கும்போது எல்லா கடையும் தாண்டி வருவோம். ஆனா இந்த மாதிரி டாய்ஸ் கடையை தாண்டி வரவே மாட்டோம். அதுவும் முக்கியமா இந்த மாதிரி டாக்டர் விளையாட்டு, சமையல் விளையாட்டு, அப்புறம் இன்னும் விளையாடுங்க சொப்பு சாமான விளையாட்டு, அது எல்லாமே வந்து எல்லா கேர்ள்ஸுக்குமே ஃபேவரெட்டு. ஆனா இப்போ வந்து நம்ம கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அது மேலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதுக்கு ரீசன் வந்து எனக்கு வயசாயிருச்சா இல்ல மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டான்னு தெரியல. ஒரு பர்டிகுலர் வயசு வரைக்குமானு அப்படிதான் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். மீம்ஸ்லாம் கூட அப்படி இருக்கும் இல்லையா. ஆனா என் கேங்ல என்னை விட மூத்த பொண்ணு ஒருத்தி இருக்கா. ஓகே, அவன் என்னோட ஃப்ரெண்டு தான். ஆனா இப்ப கூட சொப்பு சாமான வச்சு விளையாடுற கேரக்டர் ஒருத்தங்க இருக்காங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், இவ்வளோ பெரிய கடையோட ஓனரை நான் உங்ககிட்ட டெஃபினட்டா காட்டி ஆகணும். அந்த ஓனர் இவர் தான். ஓனருக்கு ஹாய் சொல்லுங்க ஓனர். பாத்தீங்களா, இவ்வளோ பெரிய கடையோட ஓனரை நான் இன்ட்ரோ பண்ணிட்டேனா. ஆனா தலைவன் வந்து எந்த பொருள் எடுத்தாலும் கட் அண்ட் ரைட்டா வாங்குறான். ₹1 கூட குறைக்க மாட்டான். இவனை மாதிரி ஒருத்தர் இருந்தா இந்த கடை வந்து இன்னும் 3 ஆகும் 4 ஆகும். ஏன்னா ஒரு பொருள் எடுத்தா குறைக்கியா? குறைக்க மாட்டேன். என்ன புரியல? குறைக்க மாட்டேன். எதை எடுத்தாலும் ஃபிக்ஸ்டு பிரைஸ் தான். இந்த மாதிரி நமக்கெல்லாம் யாராவது கிடைச்சாங்கன்னா நம்ம எங்கேயோ போயிருப்போம். ஆக்சுவலா இந்த வீடியோல நான் ஒருத்தங்களை என்னோட கேங்ல இருந்து மென்ஷன் பண்ணிருக்கேன். அது யாருன்னு அவளுக்கு தெரிஞ்சா அவ கண்டிப்பா நான் கழுவி ஊத்துவா, அது வேற விஷயம். ஆனா எனக்கு என்னன்னா, இந்த வயசுல கூட அவ வந்து இப்படி சொப்பு சாமான வச்சு விளையாடுறாளே அப்படிங்கறத நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்க கேங்ல யாராவது இருக்காங்க அப்படின்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. பை.